சுசித்ரா, இப்போ வழக்கமாக இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு பிற நாடுகள் அவங்களுடைய எமர்ஜென்சி நம்பரையும் அவங்களோட தொடர்பு எல்லையும் வச்சுருப்பாங்க. அவசர மெசேஜ் அப்படின்னா உடனே அவங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ அந்த மாதிரியான நடைமுறை தற்போது நேபாளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் பின்பற்றாங்களா? எவ்வளவு பேர் இப்போ இந்தியாவிலேருந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுற்றுலாவுக்காக போயிருக்காங்க? அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது அவங்ககிட்ட இருக்கா? அந்த மாதிரியான எமர்ஜென்சி மெசேஜ் ப்ராட்காஸ்ட் பண்ணுற சிஸ்டம் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட? நிச்சயமாக தேவா, குறிப்பாக அதாவது இந்த பகுதியில் வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானவர்கள் அந்த அமர்நாத் யாத்திரைக்கு செல்வது, கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு செல்வது வழக்கமான ஒரு பணியாக உள்ளது. மிக முக்கியமாக அந்த திபேத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான அந்த ஒரு எல்லைப்புற பகுதியாக சைனா எல்லைப்பகுதி பகுதியில் தான் இந்த ஒரு ரத்வா பகுதி என்பது அமைந்திருப்பதன் காரணமாக அங்கு செல்பவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த பில்கிரிம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செல்வது வழக்கம். அதற்கான ஒரு நடைமுறைகள் மிக முக்கியமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒப்புதலையும் அவர்கள் பெற வேண்டும். அதே போல அங்க இருக்கக்கூடிய நேபாள் அரசினுடைய அந்த ஒரு ஒப்புதலையும் அவர்கள் பெறுவது வழக்கமான ஒன்று. பதிவு செய்யப்பட்ட ஆபரேட்டர்கள் மூலமாக மட்டுமே அவர்கள் ஒவ்வொரு முறையும் செல்வது வழக்கமான ஒரு நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எவ்வளவு சுற்றுலா பயணிகள் செல்கிறார்கள் அவர்கள் அதற்கான ஒரு முன்கூட்டியே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த ஒரு பட்டியல் என்பது எப்பொழுதுமே அந்த டூர் ஆபரேட்டர்களிடம் அவர்கள் இருப்பது வழக்கம். ஒவ்வொரு முறை அந்த செக் போஸ்டை அவர்கள் கிராஸ் செய்து செல்ல வேண்டும் என்ற பட்சத்தில் நேபாள் அரசாங்கத்திடமும் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய விவரங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வழங்குவது ஒரு நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் அடிப்படையில் தற்போது முதற்கட்ட ஒரு விவரங்களை இந்திய தூதரகத்திற்கு நேபாள் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அதே போல அந்த ஏஜென்சிகள் மூலமான ஒரு தகவல்களையும் அவர்கள் பரிமாற்றத்தை ஏஜென்சிகள் மூலமாக செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட நேபாளில் அங்கு செயல்படுவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஆபரேட்டர்கள் யார் யார், அவர்களிடம் எவ்வளவு இந்திய சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தான் தற்பொழுது முதற்கட்டமாக இந்திய தூதரகம் நேபாள் அரசாங்கத்தோடு இணைந்து பெற்றுள்ளதாகவும் அதில் கிடைத்த ஒரு பட்டியல் என்பதுதான் இந்த ஒரு 105 இந்தியர்களுடைய முதற்கட்ட பட்டியல் என்பதையும் தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் எவ்வளவு பேர் இதில் காணாமல் போயிருக்கிறார்கள், கூடுதலாக இந்தியர்கள் அங்கு சிக்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக மத்திய வெளியுறவு அமைச்சகமோ அல்லது இந்திய தூதரகமோ தெரியவில்லை. முதற்கட்டமான ஒரு அறிவிப்பு எண்கள், குறிப்பாக உதவி எண்கள், அவசர உதவி எண்கள் தற்பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தால் 2 எண்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த எண்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் அல்லது நார்மல் கால் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளும் வகையிலான ஒரு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த 2 உதவி எண்களையுமே தற்பொழுது நேபாளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையமும் தொடங்கப்பட்டு அங்கு செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றுலா பயணிகள் எங்கிருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் என்பது விவரங்களையும் அவர்கள் பெற்று அந்தந்த மாநில அரசுடன் ஒரு கோஆர்டினேட் செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளையும் தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்து வருவதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சகமும் முதற்கட்டமாக அந்த நேபாளினுடைய அந்த மீட்பு பணிகளுக்காக இந்தியாவினுடைய NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய குழுக்களை அனுப்புவதற்கான ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருப்பதாகவும் நேபாள அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் இங்கிருந்து NDRF குழுக்கள் நாளை காலை, அதாவது C-17 ரக விமானம் என்பது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செல்லும் பொழுது அந்த விமானத்தில் இந்த NDRF குழுக்கள் என்பது நேபாள் சென்று அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான ஒரு உத்தரவு என்பது தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை அவர்கள் அந்த C-17 விமானத்தில் நேபாள் செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஏதாவது அவசர உதவி தமிழ்நாடு அரசு ஏதாவது நடவடிக்கை தொடங்கியிருக்காங்களா? ஏன்னா தற்போது மத்திய அரசு பேச்சுவார்த்தை அங்கே இருக்கக்கூடிய அவசர உதவி எண்களை அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்கள் அதிக அளவுக்கு அங்கே சிக்கி இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அங்கே தமிழ்நாடு அரசு ஏதாவது முன்னெடுப்பை தொடங்கியிருக்காங்களா? நிச்சயமாக தேவ, ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்து 3 அதிகாரப்பூர்வ அந்த ஒரு உதவி எண்கள் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த டூர் ஆபரேட்டர்கள் தமிழ்நாட்டிலிருந்து செயல்படக்கூடிய டூர் ஆபரேட்டர்களும் அவர்கள் உடன் சென்றிருப்பதன் காரணமாக அவர்கள் மூலமாக அங்கிருப்பவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தற்பொழுதைய நிலை என்ன என்பது தொடர்பான அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள்
தொடர்பு கொள்வதற்கான உதவி எண்களையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தமிழ்நாடு இல்லத்திலும் ஒரு கண்காணிப்பு குழு என்பது அமைக்கப்பட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஒரு கோஆர்டினேஷன் செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வாயிலாகத்தான் இந்த ஒரு மீட்பு பணிகள் முற்றிலுமாக நடைபெறும் என்பதன் காரணமாக அந்த ஏஜென்சி எந்தெந்த ஏஜென்சி எல்லாம் அங்கு அவர்களை சுற்றுலா பயணிகள் அழைத்து சென்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் இது போன்ற விவரங்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அவர்களும் மத்திய அரசு இப்பொழுது மத்திய அரசாங்கம் வழங்கியுள்ளதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நேபாள் அரசாங்கத்தோடு இணைந்து அந்த மீட்பு பணிகள் தற்பொழுது இந்தியாவுடைய அந்த தூதரக அதிகாரிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்ட மீட்பு பணிகள் முடிவடைந்த பிறகு எவ்வளவு இந்தியர்கள் அங்கு பத்திரமாக இருக்கிறார்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமான தற்பொழுது தெரிவித்துள்ளது. தேவா, இந்த டூரிஸ்ட் நிறுவனம் தரப்பிலிருந்து இந்த பயணத்திட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த டூரிஸ்ட் நிறுவனம் 23ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் யாத்திரையை திட்டமிட்டிருக்காங்க. 25ஆம் தேதி காலையில் காட்மாண்டிலிருந்து நேபாளிலிருந்து சைனாவுடைய சியாபுரு பேசி அப்படின்ற இடத்துல போய் தங்குறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து சியாபுரு பேஸ்லேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சைனா எல்லையை அடைந்து அங்கே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கைரோங் அப்படின்ற ஒரு எல்லை பகுதியை அடைந்து அங்கே தங்குறதா தான் ஆக்சுவல் திட்டம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய திட்டமிடல் நடந்திருக்கா அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த வெள்ளமானது அந்த சீனா எல்லையில் தொடங்கி அதுக்கு அடுத்ததாக நேபாளுக்குள்ளே நுழைந்திருக்கிறதா தான் அண்மை தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சீனாவுடைய பாதிப்பு அதை நீட்சியாக நேபாள் வரைக்கும் தென்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் அங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய அந்த டூர் பிளான் பிரகாரம் அந்த பாதிக்கப்பட்ட எல்லை சுற்றுப்பகுதியில் தான் அவங்க இருக்காங்க. நேரடியாக அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவை பெருமளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக அவங்க தொடர்பு கொள்றதுலையும் சிக்கல் இருக்கும். ஸோ அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல் தெரிவிக்கப்படாத நிலையில் எந்த விதமான ஒரு திடீர் முடிவுக்கும் வர முடியாது. இது தொடர்பாக இன்னும் அவங்களுக்கு என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்றது தொலைத்தொடர்பு சேவை மீண்டும் சரியாகக்கூடிய பட்சத்தில் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்னு கிடைக்கப்பெறும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் ஒரு பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீர்நிலைகள் வெள்ள அபாயம் அப்படின்றது அந்த அபாய கட்டத்தை தாண்டி பாஞ்சதன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நம்முடைய செய்தியாளர் குருநாதன், தஞ்சாவூர் செய்தியாளர் குருநாதன் அங்கு பயணம் செய்திருக்கக்கூடிய ஒரு சிலரை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டிருக்காரு. முதல்ல அவங்களுக்கு அவுட் ஆஃப் ரீச், ஆனால் அதற்கு பிறகு அவங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது இன்னும் தெரியல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 400 பேர் வரைக்கும் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு தெரியல. இன்னும் அவங்க தொடர்பு கொள்ள முடியல அப்படின்றது தான் முதற்கட்ட தகவலாக இருக்குது. 26ஆம் தேதி அதாவது இன்னைக்கு காலையில் அவங்க சியாபுரு பேஸ்லேருந்து தான் அவங்களுடைய பயணத்தை தொடங்குறதா திட்டமிட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு சீனாவுடைய எல்லை பகுதி. இந்த காட்சிகளில் பார்க்கக்கூடிய இந்த பெரு வெள்ளமானது சீனாவிலிருந்து திபெத்துடைய எல்லை பகுதியிலிருந்து அடுத்ததாக நேபாளுக்குள்ளே நுழைந்ததா அண்மை தகவல் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதே போன்ற ஒரு மிக மோசமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய தகவலையும் பிரதீப் ஜான் அவர்கள் குறிப்பிட்டார். இப்போ உடனடியாக மத்திய அரசு நிவாரணப் பணிகளையும் மீட்பு நடவடிக்கைகளையும் தொடங்கியிருக்கு. நேபாளத்திற்கு என்ன உதவி வேணாலும் உடனடியாக செய்வதற்கு தயார் அப்படின்ற தகவலும் பகிரப்பட்டிருக்கு. இந்திய அரசு உடனடியாக அவசர கால உதவி எண்களை அங்கே இருக்கக்கூடிய தூதரகங்களுக்கு விநியோகிச்சிருக்காங்க. அங்கே சிக்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்படும் அப்படின்னு சுற்றுலாத்துறை தரப்பிலிருந்தும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தரப்பிலிருந்தும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. உடனடியாக தமிழ்நாடு அரசும் பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளையும் அதற்கு உதவி புரியக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அவசர உதவி எண்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா அரசுகளும் அங்கே சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உதவுவதற்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற முழுமையான விவரம் தெரியல.
பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் டிஸ்ப்ளே பண்ணுறோம். அதே நேரம் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கருத முடியாது. இன்னும் அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியல, அங்கே தொலைத்தொடர்பு சேவை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் இருக்குது. 400 பேர் நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு.